ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டத்தில் ஆடிப்பட்டத்துக்காக நான் வந்து சீட்ஸ் போட்டிருந்தேன். சீட்ஸ் போடுறதுலேருந்து விதை முளைச்சி வர்ற வரைக்கும் நான் வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் நல்லா ஊற வச்சு ஒரு நாள் நைட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் டிஷ்யூ பேப்பரில் போட்டு மூடி வச்சேன், தண்ணி தெளித்து. இந்த அளவுக்கு முளை போயிட்டு வந்துருக்கு. இப்போ வந்து இந்த சமயத்தில் நம்ம போட்டோம்னா எல்லாமே சூப்பராக முளைச்சி வந்துடும். அதேமாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து சோளம், இதெல்லாம் வந்து நான் பல்லவர சந்தையில் வாங்கினேன். சோளம் சீட்ஸ், அப்புறம் செடி அவரை எல்லாமே தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு பாருங்கள். இதுலேயுமே கொத்தவரங்காய் இருக்குது, அங்கே வாங்கின கொத்தவரங்காய் இருக்குது. எல்லாமே நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சு முளைப்பு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா எங்கள் குரூப்பில் கொடுத்த சீட்ஸ் இதெல்லாம் சிறகு அவரை, அப்புறம் கத்திரிக்காயெல்லாம் இருக்குது. இதையும் நம்ம இன்றைக்கி போடலாம். அவங்க இப்போ சீட்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அவரைக்காய் எடுத்து வைக்கிறேன். கொஞ்சமாக மண் சேர்த்துட்டு தண்ணி நார்க்கழிவு நிறைய சேர்த்துருக்கேன். லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டு முடியணும் லேசாக. அவ்வளோதான், அழுத்தக்கூடாது. அழுத்தாமல் அப்படி விட்டுருணும், அப்படி முளைச்சி வந்துடும். இது வந்து இந்த சோளம் வந்து அந்த பல்லவர சந்தையில் வந்து ஒருத்தர் விற்றுட்டு இருந்தாங்க, வயசானவங்க. அவங்கள்ட்ட இருந்தது 1-2 முளைப்பு வந்துருக்கு, போட்டு பார்க்கலாம் அப்படி இருக்குங்க. இதெல்லாம் வந்து காரமணி, இதுவும் அவர்கிட்ட தான் வாங்கினேன். இது வந்து லாங் சைஸ் காரமணின்னு சொன்னாங்க, சிவப்பு காரமணி. போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இது வந்து கொத்தவரங்காய், இதுவுமே அவங்கள்ட்ட தான் வாங்கினேன். முளைப்பு வந்தது வந்து மேலே மேல் சைடு வரணும். அந்த மாதிரி போட்டு லைட்டாக மூடிடுங்க. இன்னும் சோளம் வந்து முளைப்பு வரல, எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. முளைச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. பச்சை கத்திரி போட்டுக்கலாம். அதில் அப்படியே தென்னை நார் போட்டு அப்படியே மூடிடணும். அழுத்தக்கூடாது. வரி கத்திரிக்காய் விதை போட்டிருக்கேன். இது வந்து பச்சை கத்திரிக்காய் விதை போட்டிருக்கேன். இங்கெல்லாம் அவரைக்காய் போட்டிருக்கேன். இது கொத்தவரங்காய் போட்டிருக்கேன். சோளம் அதெல்லாம் போட்டுச்சு. இதுலேயும் சோளம் போட்டிருக்கேன். இப்போ இந்த பேக்கில் வந்து நம்ம வெள்ளரிக்காய் சீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம தென்னை நார் கழிவு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நல்லா அது மேலே போட்டு மூடிடலாம். மூடிட்டு அப்படியே விட்டுறணும், அழுத்தக்கூடாது. அப்பெல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் ஏற்றிக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த இதுலேயே தக்காளியும் வருது. இதெல்லாம் ஏற்றிக்கீரை தான் முளைச்சி வந்துட்டுருக்கு, விதை விழுந்து. வந்து ஸ்வீட் ஆரஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், லெமன், ஸ்வீட் லெமன், கும்காட் ஆரஞ்சு,
பல்லவர சந்தையில் வாங்கிட்டு வந்ததை நான் காமிச்சு பார்த்தீங்களா, லாங் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதை எடுத்து நான் இந்த பேக்கில் வச்சுருக்கேன், இந்த தொட்டில் வச்சுருக்கேன். இதில் நல்லா வரும் இந்த தொட்டில். கொஞ்சம் பெரிய பாட் தான் இது. இது சுற்றிலும் கீரைலாம் அடிப்படாத மாதிரி லைட்டாக கிளறி விட்டுட்டு அதில் வந்து மிச்சம் இருக்கிற விதையெல்லாம் போட்டுட்டேன். அதில் கொத்தவரங்காய், அவரைக்காய், அப்புறம் கொஞ்சம் சோளம் விதை இருந்துச்சு, அதெல்லாம் போட்டு மேலாப்பில் கொஞ்சமாக தென்னை நார் கழுவி போட்டு மூடியாச்சு. மூடிட்டு இப்போ தண்ணி கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த முளைச்சி வந்துருச்சு பாருங்கள். நான் போட்ட சீட்ஸ் எல்லாம் அழகாக முளைச்சி வந்திருக்கு. கத்திரிக்காய் சீட்ஸ் எல்லாமே நல்லா முளைச்சி வந்துச்சு. வரி கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய் எல்லாமே. அவரைக்காய், அப்புறம் காரமணி எல்லாமே அழகாக முளைச்சி வந்திருக்கு. சோளம் தான் சரியாக வரல, 1, 2 முளைச்சி வந்திருக்கு. இங்கெல்லாம் அங்கே மண்கலவை நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். இதிலலாம் வந்து வெண்டைக்காய் போட போகிறேன். ஒவ்வொரு பேக்கும் 3 3 போடலாம் அதில். அப்புறம் ஸ்வீட் ஆரஞ்சு வச்ச அந்த பேக்கில் வந்து விதை போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதை சுற்றி அது வந்து இன்னும் சரியாக முளைச்சி வரல. ஒரே ஒரு அவரைக்காய் மட்டும் முளைச்சி வந்திருக்குது. அதை சுற்றிலும் போட்டிருந்த அந்த எகிப்தி கீரை வந்து நல்லா முளைச்சி வந்திருக்குது பாருங்கள். நல்லா ஹைட் ஆகிடுச்சு. பழமும் கொஞ்சம் பெருத்துட்டு வருது. எகிப்தி கீரை சீட்ஸ் வந்து நம்ம சீட் சேரியில் கொண்டு போய் நான் கொடுத்துருந்தேன் எல்லாருக்கும். மிச்சம் இருந்தது வந்து அப்படியே தூவி விட்டுருந்தேன் இதில் அப்புறம் கொய்யா மரத்தில் அதெல்லாம் தூவி விட்டுருந்தேன். இந்த தொட்டிலுமே சுற்றி வந்துட்டு பாருங்கள் எகிப்தி கீரை. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. பக்கத்துலேயே நான் வந்து ட்ரம்மில் வந்து வாழை மரம் வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன பழமரங்கள்லாம் இருக்குதுன்னு நான் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.